ஒரு முதலமைச்சர் பேசக்கூடிய பேச்சா இது என்று நேற்று திருச்சியில் திரு விஜய் அவர்கள் பேசிய பேச்சு தொடர்பாக இன்றைக்கு நாட்டு மக்கள், குறிப்பாக பெண்கள், தாய்மார்கள் முகம் சுளிக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஏன்னா முதலமைச்சர் பதவி என்பது ஒரு கண்ணியமான, அந்த பொறுப்புக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது. நீங்க அரசியல் கட்சியா இருக்கின்ற பொழுது எப்படி வேணாலும் பேசலாம். ஆனால் ஒரு முதலமைச்சரான பிறகு, ஒரு முதலமைச்சராக நீங்கள் உரையாற்றுகின்ற பொழுது அதற்கென்று ஒரு கண்ணியம் இருக்கிறது, அதற்கென்று ஒரு மரியாதை, மரபு இருக்கிறது. ஆனா நேற்று திருச்சியில் திரு விஜய் அவர்கள் ஆற்றிய உரை இருக்கிறது அல்லவா, இது எதற்குள்ளாவது அது வருகிறதா அப்படின்னா இல்ல. குறிப்பா அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, திரை கவர்ச்சியினால் விஜய் அவர்களின் மீது கொண்ட அந்த திரை கவர்ச்சி, திரை பிம்பம், அவர் மீது ரசிக மனநிலையில் அவரை கொண்டாடிய மக்கள் வாக்குகளை செலுத்தி இருக்கிறார்கள் என்று வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு பதில் சொல்லுகிறார். பதில் சொல்லும் போது அவர் பயன்படுத்திய வார்த்தை இருக்குல்ல, என்னங்க ஒரு முதலமைச்சர் இப்படியாங்க பேசுறது? யாரெல்லாம் இருந்த பதவி அது? பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, ஐயா பக்தவச்சலம் இல்லையா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், டாக்டர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மையார், முத்துவேல் கருணாநிதி, ஸ்டாலின், எல்லாரும் எவ்வளவு நீங்க ஆளுமை மிக்க தலைவர்கள். அவர்கள் பேச்சில் அவ்வளவு இது இருந்துச்சு, ஒரு முதலமைச்சருக்கான பொறுப்பு இருக்கும். ஆனா நேற்று என்ன பேசுறாரு திரு விஜய் அவர்கள்? அதுவும் குறிப்பா கவர்ச்சி, கவர்ச்சி என்று அவர் பேசிய அந்த வார்த்தை இருக்குல்ல, என்ன சார் இது? என்ன நடந்துச்சு திருச்சியில என்பதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பேசியிருக்கின்றோம். வீடியோக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்று நேற்று திருச்சியில மக்களுக்கு, அவருடைய வாக்காளர்களுக்கு நன்றி அறிவிப்பு கூட்டம் வைக்கிறார். நீங்க நன்றி அறிவிப்பு கூட்டத்துல இதுவரைக்கும் என்ன சொன்னாரு? அதாவது கடந்த திமுக ஆட்சியில எங்கள் கூட்டத்திற்கு மட்டும் SOP போடுகிறார்கள், அதை போடுகிறார்கள், இதை போடுகிறார்கள், 5000 பேருக்கு அனுமதினார். நேற்று அதே 5000 பேருக்கு தான் அவங்க அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. QR கோட வச்சு அதை நம்ம சொல்லிட்டோம் நேத்து, இருக்கட்டும். இப்ப அந்த 5000 பேரும் உள்ள வர்றதுல சிக்கல், அதுலயும் கொஞ்சம் பேரை உள்ள விடல. அதுக்குள்ள நான் பின்னாடி வர்றேன். அதற்கு முன்பாக ஒரு இடத்துல அவர் சொல்றாரு, கவர்ச்சி என்று சொல்லுகிறார்கள், இல்ல என்ன பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் விடுறாரு. என்ன பார்த்தா வேணாம், வாயில ஏதாவது வந்துட போகுது அப்படிங்கிறார். எனக்கு புரியல, என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரீங்க? வாட் டு யூ மீன்? இது ஒரு முதலமைச்சர் பேசக்கூடிய பேச்சா? திரை கவர்ச்சியினால் ஆட்சியை பிடித்து விட்டார் விஜய் என்று வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு நீங்கள் தரக்கூடிய பதிலா இது? இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்லுங்க. வெறும் திரை கவர்ச்சியினால் ஆட்சிக்கு வந்தவர் அல்ல இந்த விஜய். நான் எத்தனை போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறை சென்று இருக்கிறேன் தெரியுமா? அப்படி ஏதாவது சான்று இருந்தா கொடுங்க. அதுதானே நாட்டு மக்கள் கேட்கிறார்கள். நான் எத்தனை வழக்குகளுக்காக நீதிமன்ற படியேறி பொதுநல வழக்குகளை போட்டு தமிழ்நாட்டின் மக்களுக்காக, மக்கள் நலனுக்காக நீதிமன்றங்களில் நானே நேரடியாக சென்று போராடி இருக்கிறேன். அப்படி ஏதாவது இருக்குதா? சொல்லுங்க. நான் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இத்தனை ஆண்டு காலம் பணியாற்றிய பொழுது மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்தேனே, அப்படி ஏதாவது இருக்குதா? சொல்லுங்க. என்ன இருக்குது? அப்ப எதிர்க்கட்சிகள் திரை கவர்ச்சினால் நீங்கள் ஆட்சியை பிடித்திருக்கிறீர்கள் என்று சொன்னா அதை மறுக்கிறதுக்கு உங்ககிட்ட சான்று இல்ல, பரவாயில்ல. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? ஏதோ ஒண்ணு பண்ணி ஆட்சியை பிடிச்சிருக்கிறீங்க, ஆட்சியை பிடித்து விட்டீர்கள். ஆட்சியை பிடித்த பிறகு நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களுடைய விஷன் என்ன, உங்களுடைய மிஷன் என்ன, அதெல்லாம் நீங்க பேசணும். நேத்து என்ன சார் எதிர்பார்த்தாங்க எல்லாரும்? திருச்சியில நீங்க பேசுறீங்க, டெல்டா பகுதி விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் விவசாய கடனை ரத்து பண்ணும்போது என்ன சொன்னீங்க? தேர்தலுக்கு முன்பாக இந்த என்ன தகுதி வாய்ந்தவர்கள், தகுதி உடையவர்கள், தகுதி இல்லாதவர்கள், அப்படிலாம் நாங்க மக்களை பிரிக்க மாட்டோம், எல்லா விவசாயிகளுக்கும் கடன் தள்ளுபடி செய்வான் இந்த விஜய் என்று நீங்கள் பேசினீர்கள். நீங்க அப்படிதான் சார் பேசுனீங்க. விஜய் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது எல்லா விவசாயிகளுக்கும் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று நீங்கள் பேசினீர்கள். பேசிட்டு இப்ப அப்படி எல்லாருக்கும் தள்ளுபடி பண்ணிருக்கிறீங்களா? இல்ல. அப்ப நீங்க எல்லோருக்கும் விவசாய கடனை தள்ளுபடி செய்யவில்லை என்று சொல்லி விவசாயிகள் போராடுகிறார்கள். நீங்க அந்த விவசாயிகளை செஞ்சு பேச்சுவார்த்தை நடத்தணும், அல்லது அது குறித்து உரிய தெளிவான விளக்கத்தை சொல்லணும். அதை சொல்லல. ஆளுநர் மாளிகையில் திருவள்ளூருக்கு காவிச்சாயம் பூசப்படுகிறது, அதை பத்தி பேசிருக்கணும், பேசல. சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு சின்னாபின்னமாய் போய் இருக்கிறது, அதை பத்தி பேசணும், அதை பத்தி பேசல.
உங்க கட்சிக்காரங்களுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கணும், என் பேரை கெடுக்காதீங்க, அங்கங்க போய் வசூல் வேட்டையில ஈடுபடுறீங்களா அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதை செய்யல. என்ன சார் நடக்குது? அப்ப இதெல்லாம் தானே உங்ககிட்ட எதிர்பார்த்தாங்க. மேகதாதுவில் அணை கட்டப்படும் என்று கர்நாடக காங்கிரஸ் கொக்கரிக்கிறது. நீங்க திருச்சியில இருந்து சொல்லியிருக்கணும், நான் காங்கிரஸ் கட்சியின் தயவோடு ஆட்சியில் இருந்தாலும் முதலமைச்சராக விஜய் ஆகிய நான் சொல்லுகிறேன், மேகதாதுவில் காங்கிரஸ் அரசு அணை கட்ட விட மாட்டேன் அப்படின்னு நீங்க பேசியிருக்கணும். மேகதாது பத்தி பேசுனீங்களா? மேகதாதுல அணை கட்டினா பாதிக்கப்பட போறது திருச்சி தானே, தஞ்சை தானே, சோழனார் சோறுடைத்து என்று சொல்லுகின்ற அந்த டெல்டா பூமி தானே. அப்ப அதை பத்தி பேசணும் பேசல. தமிழ்தாய் வாழ்த்து ஏன் பின்னுக்கு தள்ளப்பட்டது அதை பத்தி பேசணும் பேசல. கஞ்சா விற்பனை கொடிகட்டி பறக்குது தமிழ்நாட்டில் என்று வரக்கூடிய செய்திகளை பற்றி பேசணும் பேசல. ஒரு 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதை பத்தி பேசல. ஒரு 3 வயது குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை அதை பத்தி பேசல. சாதிய ஆணவத்தில் படுகொலைகள் நடக்கின்றன அதை பத்தி பேசல. நேற்று சென்னையில கஞ்சா விற்பனையை தடுக்க முயன்ற ஒரு இளைஞன் படுகொலை செய்யப்பட்டிருக்கான் நேற்று இரவு. நேற்று நீங்க மாலையில அங்க பேசுறீங்க, நேற்று இரவு இங்க இந்த கொடூரம் அரங்கி இருக்கிறது. அதற்கு முன்பாகவே நேற்று வந்து ஒரு 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 வீட்டுல போய் கஞ்சாவை கைப்பற்றுகிறது தமிழ்நாடு காவல்துறை. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் சிஎம்க்கு போனை போடுறேன், நான் சிஎம் பேசுறேங்கிறாங்க. என்ன சார் நடக்குது நாட்டு? இதெல்லாம் பேச வேண்டி இருக்கக்கூடிய நீங்க என்ன பேசுறீங்க? வழக்கம் போல போட்டி 2 பேருக்கு தான், ஒன்னு டிஎம்கே இன்னொன்னு டிவிகேன்னு பேசிட்டு இருக்கிறீங்கன்னா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் டிவிப்பீங்க? டிவிகேன்னு நான் என்ன சொல்றேன், நீங்க டீயை வித்தாச்சு, மக்கள் அதை வாங்கியாச்சு, சரியா? ஆட்சிக்கு வந்தாச்சு, மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க அத பேசுங்க. எல்லா டோரையும் மூடிட்டு போயிட்டீங்க, நிதியே இல்ல. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று ஒரு முதலமைச்சர் இருந்தார் இந்த மாநிலத்தில். அவர் ஆட்சியேற்ற போது உங்களை மாதிரி புலம்பல, மாறாக 0.07 இருந்த பொருளாதார வளர்ச்சியை இரட்டை இலக்கமாக நான் மாற்றி காட்டுவேன் என்று நாட்டு மக்களுக்கு உறுதியளித்தார். ஆட்சிக்கு வந்த உடனேயே மகளிர் விடியல் பயண திட்டத்தை மக்களுக்கு தந்தார், சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றினார். அடுத்தடுத்து கொடுத்த வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்ற தொடங்கினார். பெட்ரோல் விலையை 3 ரூபாய் குறைத்தார், ஆவின் பால் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைத்தார். இதெல்லாம் அவர் அடுத்தடுத்து செய்ய ஆரம்பிச்சது. மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு தகுதியானவர்களுடைய பட்டியல் தயாரிக்கப்பட்டு அவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டது. 0.07 இருந்த பொருளாதாரத்தை 11.19 விழுக்காடாக மாற்றி காட்டினார். அதை விட்டுவிட்டு உங்ககிட்ட 11.19 விழுக்காடாக மாத்தி பொருளாதாரத்தை கையில கொடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னமும் திமுக திட்டிட்டு இருந்தீங்கன்னா, தலைவரே எப்படி இருக்காருன்னா தொண்டர்கள்ட்ட போய் நம்ம என்ன எதிர்பார்க்கிறது? இதுல என்ன கொடுமைன்னா, தாவேகா தொண்டர்கள், ஆனா உண்மையிலே சார் நீங்க தான் சார் அதிர்ஷ்டசாலி. அதிர்ஷ்டம் என்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் என்று சொன்னால், அதன் மீது ஒரு நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால், அதற்கு முழு பொருத்தமான மனிதர் விஜய் தான். ஏன்னா தொண்டர்கள் தாவேகா ஆட்சியிலும் திமுக அரசை கண்டிக்கிறாங்க. 5000 பேருக்கு தான் உள்ள அலவுடு. நேற்று ஒரு முன்னணி ஊடகத்தில் அந்த செய்தி வருகிறது, நான் ஷாக் ஆயிட்டேன். நான் கூட பழைய செய்தியோடு திருப்பி வெரிஃபை பண்றேன். இவரு ஒரு தனியார் கல்லூரியில நன்றி அறிவிப்பு கூட்டத்தை அறிவிச்சிருக்கிறார். 5000 பேருக்கு தான் அலவுடு. காவல்துறை அதன் பிறகு வந்தவர்களை அனுமதிக்க மறுக்கிறது. அவங்க கையில வச்சுட்டு தாவேகா தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள், தாவேகா தொண்டர்கள் கையில அதை வச்சுட்டு இல்ல எங்களுக்கு இருக்கு பாருங்க, எங்களுக்கு அனுமதி இருக்குது, எங்களை உள்ள விடுங்கிறான். காவல்துறை உள்ள விட அனுமதி மறுக்கிறது. இப்ப யாரை கண்டிக்கணும்? இப்ப முதலமைச்சர் விஜய் அந்த தொண்டர்கள் என்ன முழக்கமிட்டார்கள் தெரியுமா? அராஜகம் ஒழிக, திமுக அராஜகம் ஒழிகிறான். என்னத்த சொல்றது? இங்க ஏன் எப்பா உன்னுடைய தலைவர் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது உன்னுடைய தலைவர் கலந்து கொள்ளுகின்ற கூட்டத்திற்கு உனக்கு அனுமதி மறுக்கப்படுவதற்கும் திமுக தான் காரணம் என்று உன்னை நம்ப வச்சார் பாத்தியா? அந்த இடத்துல தான் அவர் அதிர்ஷ்டசாலின்னு சொன்ன. இப்படி நீங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் அவரை யாரும் அசிக்க முடியும். இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு ஒருவேளை அவர் முதலமைச்சர் ஆனா கூட அதுக்கும் திமுக தான் திட்டுவார். அவருக்கும் மோடிக்கும் ஒரே ராசி. மோடி பாருங்க இப்ப வரைக்கும் நேருவை தான் சொல்லிட்டு இருப்பாரு எல்லாத்துக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, மோடி எப்படி பேசுவாரு?
நாம் ஒன்றுபட்டு இந்தியாவில் வறுமையை விரட்ட வேண்டும். நாம் ஒன்றுபட்டு இந்த அசாதாரண சூழலை கடந்து வர வேண்டும். இப்படியே பேசுவாரு. எதுக்கு? பிரச்சனைக்கலாம். அவர் தான் பிரைம் மினிஸ்டர். அவர் நமக்கு சொல்யூஷன் சொல்லணும். சொல்ல மாட்டாரு. என்ன பண்ணுவார்னா, பிரச்சனை வரும்போது நாம் எப்படியாவது இந்தியா முன்னேற வேண்டும் அப்படிம்பாரு. எப்படியாவது முன்னேறணும்னா, சார் நீங்க தான் சார் பிரைம் மினிஸ்டர், 3வது வாட்டி பிரைம் மினிஸ்டர் சார், அதெல்லாம் கிடையாது. ஆனா அதை ஒரு கூட்டம் நம்பும். அதேதான் விஜய்க்கு. என்ன 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 நினைக்கிறீங்க? என்ன 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 சட்டம் ஒழுங்குக்கு என் மேல பழி சுமத்துறீங்களா? என்ன பழி வாங்க? இப்படியே பேசுறாரு. யாராவது தட்டி எழுப்பி ஒரு படத்துல கவுண்டமணி கோட்டச்சாமி அப்படின்னு உழுக்குவாங்க. அப்படின்னு முழிப்பார் கவுண்டமணி. அப்பதான் நிஜ உலகத்துக்கு வருவாரு. அந்த மாதிரி கோட்டச்சாமி அப்படின்னு கவுண்டமணி உழுக்கின மாதிரி விஜய் அவர்களை போய் யாராவது உலுக்கி எழுப்பி, சார் விஜய் சார் நீங்க சிஎம் ஆயிட்டீங்க சார், now you are the chief minister of தமிழ்நாடு, நீங்க தான் சார் பொறுப்பு, இன்னமும் எதிர்கட்சிகள் மீது காட்டாதீங்க வெறுப்பு அப்படின்னு அவர் மாதிரியே ஏதாவது எதுக்கு முன்னே ஏதாவது எழுதி கொடுங்க, சொல்லுங்க, அவருக்கு புரிய வைங்க. கல்யாண வீட்டில் போய் புலம்புகிறார்கள் அப்படிங்கிறார். இங்க இந்த மண்ணே அரசியல் பண்படுத்தப்பட்ட மண். கல்யாண வீட்டிலையும் இளவு வீட்டிலையும் அரசியல் பேசுகிற மண். ஆமா, யாரேனும் அரசியல் இயக்கங்களில் பயணித்தவர்கள், பொது வாழ்வில் பயணித்தவர்கள் மரணித்து போவார்கள் என்று சொன்னால் அங்கே இரங்கல் கூட்டம் நடைபெற்று அங்கேயும் அரசியல் பேசப்படும். அவருக்கு படத்திறப்பு விழா நடத்தி அங்கேயும் அரசியல் பேசப்படும். திருமண விழாக்களில் அரசியல் பேசப்படும். இதெல்லாம் தெரியணும்ல. இது தெரியாம வந்துட்டு தான் இப்ப பிரச்சனை. கல்யாண வீட்டுல போய் பேசுறாரு அப்படின்னா, கல்யாண வீட்டுல அரசியல் பேசுவாங்க சார், இளவு வீட்லயும் தமிழ்நாடு அரசியல் பேசும். அதுதான் தமிழ்நாடு. என்னத்த சொல்றது? நம்மள மாதிரி எழுதி கொடுத்தது மட்டும் பேசுறதா? எல்லா இடத்துலயும் அரசியல் பேசுவாங்க தமிழ்நாட்டுல. உங்களுக்கு டைம் கேட்கிறாரு. 6 மாதம் நேரம் கொடுத்து விட்டு 6 நாள் கூட பொறுக்க முடியவில்லையே அப்படிங்கிறாரு. நல்லது செய்வதற்கு 6 மாத கால அவகாசம் கேட்கும் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களே, உங்கள் நிர்வாகிகள் 6 மாத காலம் அல்ல, 6 நாள் கூட அல்ல, 6 மாத காலம் அல்ல, 6 நாள் கூட அல்ல, அடுத்த நாளே வசூல் வேட்டையை மட்டும் கற்றுக்கொண்டு, எப்படி அடுத்த நாளே வசூல் வேட்டையை மட்டும் கற்றுக்கொண்டு வசூல் வேட்டையில் இறங்கினார்களே, அது மட்டும் எப்படி? 6 மாத கால அவகாசம் கேட்கிறீங்க, நியாயம். வசூல் வேட்டைக்கு மட்டும் அடுத்த நாளே தயாராயிடுச்சு உங்க கட்சி தொண்டர்கள், உங்க கட்சி நிர்வாகிகள். பழக்கடைக்காரங்க கிட்ட போய் வசூலிக்கிறாங்க, செங்கல்சூளை அதிபர்கிட்ட வசூலிக்கிறார்கள். டிப்பர்ல அந்த என்ன கிரெயின் வச்சிருக்கிறவங்க, பொக்லைன் வச்சிருக்கிறவரை போய் தாக்கி வசூலிக்கிறார்கள். அதுக்கெல்லாம் 6 மாதம் டைம் வேண்டாம். என்ன அதெல்லாம் உடனே கத்துக்கிறீங்கன்னா டக்குன்னு எப்படி? அது மட்டும் தெரியுது. என்ன லாஜிக், என்ன நியாயம்? நாடு எவ்வளவு பெரிய சிக்கல்ல நிக்கி தமிழ்நாடு நிக்கி. பெட்ரோல் டீசல் விலை கண்ணாபின்னான்னு உயருது. மோடி அரசை நோக்கி கண்டித்தீர்களா? கேள்வி எழுப்பினீர்களா? இந்த நாட்டின் முதலமைச்சராக, இந்த மாநிலத்தின் முதலமைச்சராக, இந்த நாட்டினுடைய பிரதமரை சந்தித்து வந்தீர்கள். பிரதமரோடு என்ன பேசினீர்கள்? பிரதமர் என்ன உத்தரவாதம் அளித்தார்? பிரதமரிடம் என்ன கோரிக்கை வைத்தீர்கள்? நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும், தெளிவுபடுத்தினீர்களா? நிர்மலா சீதாராமன் அம்மையார், ஒன்றிய நிதியமைச்சர், அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்தீர்களே, தமிழ்நாட்டின் கோரிக்கைகளை முன்வைத்தீர்களா? அவர்கள் என்ன பதில் தந்தார்கள்? நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும், தெளிவுபடுத்தினீர்களா? இது எதுவும் இல்லை. பழக்கம் போல திமுகவேன்னா எல்லாத்துக்கும் திமுக தான் காரணமா? நாட்டில 3 வயசு குழந்தை பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்படுகிறது. மக்கள் நொந்து அப்படி கண்ணீர் விட்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கரண்ட் இல்ல, மின்வெட்டு. நீங்க வாரீங்கன்னு சொல்லி சாயங்காலம் வரப்போற உங்களுக்காக காலையிலேயே காவிரி ஆத்து பாலத்திலிருந்து அவ்வளோத்தையும் லாக் பண்ணிட்டாங்க. குழந்தைகளையும் வைத்துக் கொண்டு பெண்கள், முதியவர்கள், வயதானவர்கள் சாரையாக நடந்தே 2-3 கிலோமீட்டர் பயணித்தார்கள் நேற்று திருச்சியில். அத்தனை பேரும் திட்டிக்கிட்டே போனான். இது எதையும் பற்றி கவலைப்படாம உங்களுடைய கோட்டை பத்தி பேசுறீங்களே, கோட். நான் எப்படி கோட் போட்டிருக்கேன்னா அப்படின்னா நம்ம என்னத்த சொல்றது? நீங்க கோட்டு போட்டுக்குங்க, அல்லது பட்டு வேட்டி சட்டை கட்டிக்குங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, அது உங்களுடைய இஷ்டம். அதான் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, சும்மா நசன்னு அப்படின்னாரு. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, அந்த பெருமையை பேசுவதற்கான இடம் அல்ல அது. இந்த இடத்துல நான் உன்னை சுட்டி காட்டுறேன். ஒரு ஆங்கில ஊடகத்திற்கு பேட்டி அளிக்கிறார்.
இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு ஸ்டாலின் அவரிடம் அந்த நெறியாளர் அந்த பேட்டி எடுப்பவர் கேட்கிறார், பிரிண்ட்டுக்கு வந்த பேட்டி தான் சார், இந்த வார்த்தையை நீங்க இப்படி சொன்னீங்கன்னா கொஞ்சம் பரபரப்பா இருக்கும் சார். எதிர்கட்சிகளை பற்றி விமர்சனத்தை வைக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். இந்த வார்த்தையை நீங்க இன்னும் கொஞ்சம் ஆவேசமா ஆக்ரோஷமா சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் என்று அவர் சொன்ன போது ஸ்டாலின் அவர்கள் சொன்ன பதிலை அந்த செய்தியாளர் பதிவு செய்திருக்கிறார். நோ 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 நோ, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த போன்ற கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தினால் அது அவர்கள் மனதை காயப்படுத்தும், வேண்டாம். அப்போ எதிரிகளை கூட சமரசமின்றி சண்டை செய்வது என்பது வேறு. ஆனால் எந்த இடத்திலும் கண்ணிய குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களை காயப்படுத்துவது என்பது அரசியல் மாண்பல்ல மரபல்ல என்று நினைக்கக்கூடிய ஸ்டாலின் எங்க முதலமைச்சரான பிறகும் இன்னமும் ஏ ஸ்டாலின் அரசே, ஏ திமுகவே அப்படின்னு பேசிட்டு இருக்கிற நீங்க எங்க? எல்லா குற்றங்களுக்கும் காரணம் போதை தான் அப்படின்னு நேத்து பேசுறீங்க. ரைட்டு, ஒரே கையில டாஸ்மாக மூடிருங்க, பிரைவேட் ஒயின் ஷாப்பும் வேண்டாம். தயாரா? நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொன்ன தமிழ் கேள்வியில ஞாபகம் இருப்பான்னு தெரியல உங்களுக்கு. அரசு ஒயின் ஷாப்புகளை, அரசு டாஸ்மாக் மதுபான கடைகளை மூடிவிட்டு தனியார் மதுபான கடைகளை திறக்கும் திட்டத்தை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அமைச்சர் அன்றைக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்தார். அரசு ஏன் மதுபான கடைகளை நடத்த வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். நான் அப்பவே சொன்னேன், அவர் எதுக்கு தயாராயிட்டார் தெரியுமா? மதுபான கடைகளை பிரைவேட்டைஸ் ஆக்கி தனியாராக்கி. தனியார்னா யாரு? அதேதான், வேற யாரு? புரிஞ்சிச்சுல உங்களுக்கு? அதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. என்ன இன்னைக்கு தனியார் மதுபான கடைகளில் கூட்டம் நீண்ட கியூல நிக்குது. கரெக்டா? அப்ப நீங்க தமிழ்நாடு அரசியல், தமிழ்நாட்டு அரசியலை ஒரு பண்பட்ட அரசியலாக வைத்திருக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் ஒரு முதலமைச்சர் ஆகிவிட்டீர்கள். இன்னமும் பழைய மாதிரியே நீங்க எழுதி கொடுத்தத ஆவேசமா பேசுறத தவிருங்கள். சரி, இங்கெல்லாம் ஆவேசமா பேசுறீங்களா, சட்டப்பேரவையில் என்ன பண்ணுவீங்க? இங்கே எழுதி கொடுத்துறாங்க, வீட்டுல வச்சு மனப்பாடம் பண்ணிட்டு வரீங்க, அங்க கொஞ்சம் பாத்துக்கிறீங்க, ஸ்கிரிப்ட் பேப்பர் இருக்கு, முதல்ல ஒரு 3-4 நிமிஷம் மனப்பாடம் பண்ணுங்க, அடிச்சு ஆவேசமா பேசுறீங்க, உங்க ரசிகர்கள்லாம் ஃபயர் விடுறாங்க, கூஸ் பம்ப்ஸ் ஆகுறாங்க. சட்டப்பேரவையில பார்க்கலாம். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்குகின்ற பொழுது எதிர்கட்சிகள் எழுப்பக்கூடிய ஆக்கப்பூர்வமான கேள்விகளுக்கு நீங்கள் சட்டமன்றத்தில் பதில் தருகிறீர்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். முதலமைச்சர் பதவி என்பது பொறுப்பான பதவி. கண்ணியத்திற்குரிய சொல்லாடல்களை, கண்ணியத்திற்குரிய விமர்சனங்களை அங்கிருந்து வைப்பதுதான் தமிழ்நாட்டின் மரபு. அதை நீங்களும் செய்ய வேண்டும், செய்வீர்கள், செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி விடைபெறுகின்றேன். மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.